ஆம்பினர்களே, இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று இன்றைய சனிக்கிழமை நண்பகல் செய்தியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கின்றது. இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ ஜெனரல் ஒருவரின் செய்தி அது. அது இங்க இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டு இருக்கின்றது. முன்னாள் ராணுவத்தின் மிகப்பெரிய ஜெனரல் ஒன்று, போரில் ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்று முன்னாள் மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஜியோரா ஏலான்ஸ் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய முன்னாள் மேஜர் ஜெனரல் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவரான ஜியோரா ஏலான்ஸ் அண்மைய மோதலில் ஈரான் வெற்றி பெற்று விட்டதாக கருத்து தெரிவித்ததாக செய்திகள் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக வெடித்த வண்ணம் இருக்கின்றது. இஸ்ரேலிய ஊடகமான சேனலில் பேசிய ஜியோரா ஏலான் தற்போதைய பிராந்திய மோதலில் ஈரான் ஒரு தெளிவான வெற்றியை பெற்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தலைமை நிலைத்திருப்பதையும் தற்போதைய பதற்றமான சூழலில் அவர்கள் ஒரு பலமான நிலையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் தற்போது கடினமான ஒரு மூலோபாய சூழல் சிக்கியுள்ளதாக அவர் வாதிடுகிறார். முன்னதாக காசா போரின் போது இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய தவறிவிட்டதாகவும் அது இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி என்றும் அவர் விவரித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய குடியரசை இலக்காக கொண்ட அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சமீபத்திய சூட்டில் ஈரான் வெற்றி பெற்றுள்ளது என்று ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கும் விடயமானது இஸ்ரேலுக்குள் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. மேலும் டெல் அவிவ் மற்றும் வாஷிங்டனில் ஒரு கடினமான மூலோபாய சூழ்நிலையை எதிர்கொள்வதாகவும் அவர் விவரித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இஸ்ரேலிய ஆட்சியின் உள்நாட்டு பாதுகாப்பு குழுவின் முன்னாள் தலைவருமாக அவர் கடமையாற்றி இருக்கின்றார் என்றும் அவருடைய செய்தி மிகப்பெரிய உற்றுநோக்கும் செய்தியாக உலக பரப்பிலும் அமெரிக்காவிலும் இது கவனிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் போரில் வென்றது ஒருவேளை சில புள்ளிகள் வித்தியாசத்தில் இருக்கலாம், ஆனால் இது ஒரு தெளிவான வெற்றி என்று அவர் கூறுகிறார். போரின் விளைவு குறித்து இப்போது ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறிய ஈரான் போரின் முடிவில் ஈரானிகள் அதிக திருப்தியை வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்கா தற்போது ஒரு வெளிப்படையான இக்கட்டில் உள்ளது என்றும் இது இஸ்ரேலிய ஆட்சியை இன்னும் பெரிய இக்கட்டான நிலையில் தள்ளி உள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார். ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசின் ஆளும் அமைப்பு அப்படியே உள்ளது என்றும் ஆக்கிரமிப்பு முழுவதும் அந்த நாடு வலுவான மேல் திறனையும் சக்தியையும் வெளிப்படுத்தியது என்றும் இப்போது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை நோக்கி வலிமையை காட்டுகிறது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஈரானுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தியில் போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்புவதும் அந்நாட்டின் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவதும் அமெரிக்காவுக்கு விரும்பத்தக்க சூழ்நிலையாக இருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசான தற்போதைய மறைமுக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் நிகழ்ச்சியிலிருந்து ஈரானுடனான அணுசக்தி சர்ச்சையை விலக்கி வைத்துவிட்டு ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வருடத்தில் மட்டுமே கவனம் செலுத்த அமெரிக்கா நிர்பந்திக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு மாறாக கடந்த ஜனவரியில் அணுசக்தி விவகாரம், ஈரானில் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய நட்பு நாடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வாஷிங்டன் வலியுறுத்தியுள்ளது. இது அமெரிக்காவை மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் பிப்ரவரி 27 அன்று ஈரானுக்கு எதிரான தங்களின் சமீபத்திய தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடங்கின. குறைந்தபட்சம் 100 அலைகளை தீர்க்கமான மற்றும் வெற்றிகரமான ஈரானிய பதிலடி தாக்குதலை தொடர்ந்தும் இஸ்லாமிய குடியரசு எதிரிகளுக்கும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிய பின்னரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 7 அன்று ஒரு தலைபட்சமான போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். அனைத்து முனைகளிலும் ஆக்கிரமிப்பை நிறுத்துதல் மற்றும் சட்டவிரோத முற்றுகையை நீக்குதல் உள்ளிட்ட தனது நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் சேர ஈரான் மறுத்துவிட்டது என்றும் ஈரான் எந்த நிலைமையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆக
ஒரு முன்னாள் ராணுவ ஜெனரலே இஸ்ரேலுக்குள் இந்த கருத்தை தெரிவித்திருப்பது என்பது ராணுவத்துக்குள்ளும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் போக போக இன்னும் சற்று பின்னடைவுகளை எதிர்நோக்க முடியும். தொடர்ச்சியான மிரட்டல்களை ஈரான் மீது அமெரிக்க அதிபர் கூறி வருவதாலும் இன்னும் அது ஒரு போர் சூழலில் இருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ந்து வருகின்ற காணொளிகளில். நன்றினர்களை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.